அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னி ராசி என்பவர்கள். இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? சூப்பர். 9ல் குரு இருக்கார், செவ்வாய் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வக்ரகதியில் இருக்கார். 10க்குடைய புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ராசியை குரு பார்க்குறார். இன்னும் வேறு என்னங்க வேணும்? இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் 11ல் எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை பெறலாம், தரும், கிரகங்கள் தரும் என்று ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ ராசிநாதன் 11ல் இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. வருமானம், அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய தருணம் இது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்களால் செய்யக்கூடிய வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிப்பீர்கள் என்றே சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பே. அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும், சொன்ன காரியங்கள் நடந்தேறும், அதாவது சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் பணிபுரியும் நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், எந்த ஒரு பிரிவில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டி வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணத்தால் நல்லது நடக்கும், ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்தை அதற்கான முழு வீச்சில் இறங்குவீர்கள், வெளிநாடு போக, வெளியூர் போக. குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் சந்தோஷமாக 5ஆம் வீட்டை யார் ஒருவருக்கு குரு பார்த்தா சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்தா முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வ ஜென்ம பலத்தாலும் நீங்கள்
சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதால், அதாவது நேர்மறையான பலன் தரும். அப்போ என்ன பலன்னா, எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7 ராகு இருக்கிறது, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை, இது பெரியவருடைய கருத்து. அப்போ கண்டிப்பாக நீங்கள் நண்பர்களாகட்டும், இப்போ நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அவங்களும் சரின்னு அப்போ சண்டை சச்சரவு வராமல் போகும். கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளாலும் பிரச்சனை இருக்கலாம், அது வராமல் தடுக்கப்படும். கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும். மற்றபடி கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் எல்லாம் கேட்குறதுன்னு புருடன் இருந்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கொண்டாந்து விட்டுரும். இது தேவையா? மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, நேரம் சரியில்லை. 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு அசிங்கம், அவமானங்கள், பின்னடைவு, இடர்பாடுகள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அப்போ விழிப்புணர்ச்சியோடு இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி 9ல் குரு இருக்கிறது ரொம்ப சூப்பர். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் கடவுளுடைய அனுகிரகத்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஸோ வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக போகிறீங்களோ தாராளமாக சாதிப்பீங்க. இல்லை நான் அதுக்கெல்லாம் போகலைங்க, நாங்கள் ஒரு இது டூர் மாதிரி ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறோன்னா அப்படி போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் கிடைக்கும், ஆத்ம திருப்தியும் கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஆலயங்களுக்கு வழிபாடுகள், ஆலயங்களுக்கு தானங்கள், நல்லது செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. பாருங்கள், சுக்கிரனே 11 இருக்கார், ராசிநாதனும் 11. இப்போ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஜோதிட அறிஞர்கள், இன்னும் பிற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க. அதாவது பணம் மட்டும் ஒரு பொருட்டல்ல, வருமானம் ரெட்டிப்பாக கிடைக்கும். அதை விட உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்லா வேலை பார்க்குறீங்க, நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு ஒண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சூட்டமாக இருக்கும். செலவினங்கள் சுப செலவும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். இந்த வாரத்தில் ஒரு புதுமை நடக்கப் போகிறது, ஒரு நல்லது நடக்கப் போகிறது, ஒரு விடியல் ஏற்பட போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம்.